வணக்கம். இது வந்து லால்பேட்டை அப்படிங்கிற ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 5 கிலோவாட் சிஸ்டம். ஒரு வீட்டுக்கு 3 கிலோவாட்டு, இன்னொரு வீட்டுக்கு 2 கிலோவாட்டு. தனித்தனி சிஸ்டம். ஆனால் ஒரே ஸ்ட்ரக்சரில் நம்ம 5 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். அதேமாரி இங்கே வந்து ஒரு சோலார் சிஸ்டம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு எடி தான் இங்கே வச்சாகணும். அதே மாதிரி சோலார் பேனலுக்குன்னு தனியாக ஒரு எர்த்து கொடுத்தாகணும். அது மாதிரி இன்வெர்ட்டருக்கு தனியாக ஒரு எர்த்து கொடுத்தாகணும். ஆனால் இங்கே 2 சிஸ்டம் ஒரே பில்டிங்கில் போட்டிருக்கிறதுனால, ஒரு லைட்னிங் அரெஸ்ட் வச்சா போதும். ஒரு பில்டிங்க்கு ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டு சேஃப்டி உங்களுக்கு கொடுக்கும். லைட்னிங் அரெஸ்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டைப் இருக்குது. பெரிய பெரிய பில்டிங் பேங்களா டைப்பில் நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா, இஏசி டைப்னு இருக்குது, அது போட்டுக்கோங்க. சிம்பிளாக இருக்கக்கூடிய 2 மாடி 3 மாடி வீடு, சிம்பிளாக இருக்கக்கூடிய வீடு அப்படின்னா, சாதாரணமாக இந்த மாதிரி ஃப்ராங்க்லின் டைப்பு ஒரு 4 முள் மாதிரி இருக்கும். அது மாதிரி போட்டாலே போதும் உங்களுக்கு. இந்த சோலார் பேனலில் வந்து திடீர்னு மின்னல் அடிக்கும்போது அதிகமான வெளிச்சம் வந்து ஒரு மைக்ரோ செகண்டில் அதிகமான உற்பத்தி ஆகும்போது அந்த ஃப்ரேமில் ஏற்படக்கூடிய சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து அந்த செல்லை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லைட்னிங் அரெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லைட்னிங் அரெஸ்ட்டில் நம்ம ஒரு 4 ஸ்கொயர் எம்எம் வயரோ 6 ஸ்கொயர் எம்எம் வயரோ நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு எர்த் ராடோட நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அதனால் ஒரே வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் 2 சிஸ்டம் 3 சிஸ்டம் அப்படி போடுறீங்கன்னா, ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான லைட்னிங் அரெஸ்ட்டு போட்டிங்கன்னா போதும். அதேமாதிரி ஸ்ட்ரக்சரும் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி நம்ம எல்லாருக்கும் போடுறோம் அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரக்சரில் நம்ம இது மாதிரி சோலார் பேனல் நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி போடும்போது நம்ம வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பில்டிங்கோடைய மின் சுமையை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். இதனால் டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு வந்து பெரிய இழப்பு ஏற்படாது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. நம்ம தெருவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் குறைவான வீடுகள் இருக்கிற இடங்களில் 2, 3 தெருவுகளுக்கு சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டியில் 30% மட்டும்தான் சோலார் போட முடியும். உதாரணமாக இந்த ஏரியாவில் இவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் 250 கிலோவாட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அப்போ அதில் 30% வரைக்கும் தான் ஏஇ வந்து உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி கொடுப்பாங்க. அதாவது ஒரு 80 கிலோவாட் வரைக்கும் நம்ம போடலாம். இப்போ இவங்க 5 கிலோவாட் போட்டுட்டாங்க. 10 வீடுக்கு போட்டுட்டாங்கன்னா 50 கிலோவாட் ஆகிடும். அப்போ ஒரு 15 வீடு தான் அதிகபட்சமாக நம்ம சோலார் போட முடியும். அதுக்கு மேலே சோலார் போட முடியாது. ஏற்கனவே இந்த ஏரியாவில் ஒரு 6 வீடு போட்டுட்டாங்க. அப்போ நம்ம வந்து சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சீக்கிரமாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு அனுமதி கிடைக்காது.